தமிழ் மாணவ சொந்தங்களுக்கு ராஜதுரை கஜீபன் ஆசிரியரின் அன்பு வணக்கம். பிள்ளைகள், நாங்கள் கடந்த 2 காணொளிகளில் சதவீதம் தொடர்பான விடயங்களை ஆழமாக கற்றிருக்கிறோம். இன்று நாங்கள் சதவீதத்தின் அடுத்த படிநிலையை நோக்கி பயணிக்க போறோம். பிள்ளைகள் வடிவா பாருங்க. நாங்கள் ஏற்கனவே படித்த விடயம் சதவீதம் தொடர்பானதில் தவணை கட்டணம் காணல், குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் தவணை கட்டணம் காணல் என்ற பாடத்தை தான் நாங்கள் கடந்த வகுப்புகளில் படிச்சிருந்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது வட்டி வீதம் காணல். அப்போ இன்றைக்கு நாங்கள் வட்டி வீதம் காணல் தொடர்பான விடயங்களை கற்றுக்கொண்டு அடுத்ததுக்கு போறோம் பிள்ளைகள், கூட்டு வட்டி தொடர்பான கணித்தல்கள். ரைட். பிள்ளைகள், வட்டி வீதம் காணல் நான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன், முதல் வகுப்பிலேயே சொல்லியிருக்கிறேன். வட்டி வீதம் காண வேணுமென்றால் எப்படி வட்டி வீதம் காண வேணுமென்றால் எங்களுக்கு ஒரு மாத அலகுக்கான வட்டி தேவை. என்ன நடக்க போது? ஒரு மாத அலகுக்கான வட்டி தேவை. இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க ராஜா, நான் 50,000 ரூபாய் தான் குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் கட்டி முடிக்கப்பட வேண்டிய பணம். எவ்வளவு? 50,000 ரூபாய் தான் நான் குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் கட்டி முடிக்கப்பட வேண்டிய பணம். இப்போ நான் 10 மாதத்தில் கட்டி முடிக்க போறேன். ஒரு மாதம் 5,500 ரூபா கட்டுறேன். என்ன செய்ய போறேன் பிள்ளைகள்? 10 மாதத்தில் கட்டி முடிக்க வேணுமடா. ஒரு மாதத்தில் எவ்வளவு செலுத்த போறேன்? 5,500 ரூபாய் செலுத்த போறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், நான் செலுத்துகின்ற மொத்த பணம் 5,500 தர 10 55,000 ரூபாய். திரும்பியும் சொல்றேன் பார். நாங்கள் செலுத்திய மொத்த பணம் 5,500 படி 10 மாதம் செலுத்துறார் என்றால் 55,000 ரூபாய் செலுத்துவார். அப்ப இங்க பாருங்கடா, நான் செலுத்த வேண்டிய காசு எவ்வளவு? 50,000 தான் நான் செலுத்த வேண்டிய கடன் காசு. ஆனா நான் இங்க எவ்வளவு செலுத்த போறேன்? 55,000 ரூபாய் செலுத்தி முடிக்கிறேன் என்றால் மொத்தமான நான் செலுத்தின இந்த 5,000ம் மொத்த வட்டி. என்ன பிள்ளைகள்? மொத்த வட்டி. இங்க பாருங்க ராஜா, இங்க பாருங்க. 5,000 என்பது மொத்த வட்டியாக இருக்கேக்குள்ள எனக்கு தேவை ஒரு மாத அலகுக்குரிய வட்டி. வடியா கவனிங்க, ஒரு மாத அலகுக்குரிய வட்டி. சார் என்ன சொல்றார்? ஒரு மாத அலகுக்குரிய வட்டி கேட்கிறார். அப்ப ஒரு மாத அலகுக்குரிய வட்டி இருந்தால்தான் சார் என்ன செய்ய முடியும்? வட்டி வீதத்தை கண்டுபிடிச்ச கொள்ள முடியும். அப்ப வடிவா சொல்லுங்க பாப்போம், எப்படி நாங்கள் ஒரு மாத அலகுக்குரிய வட்டியை கண்டுபிடிக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த 5,000 ரூபாய் என்றது மொத்த வட்டியா இருக்குது. ஒரு மாத அலகுக்குரிய வட்டி கண்டுபிடிக்க நான் மாத அலகால பிரிக்க வேணும். என்னதால பிரிக்க வேணும்? மாத அலகால பிரிக்க வேணும். அப்ப இங்க பாருங்க, நான் மாத அலகால பிரிச்சால் எப்படி? மாத அலகால பிரிச்சால் ஒரு மாத அலகுக்குரிய வட்டியை கண்டுபிடிக்கலாம். இங்க பாருடா, ஒரு மாத அலகுக்குரிய வட்டி என்ன சமன்பாடு சொல்றார்? மொத்த வட்டியின் கீழ் மாத அலகு. மாத அலகு கண்டுபிடிக்கலாம். என்னென்னு கண்டுபிடிக்கலாம்? எந்தர எண்சகோண்டிங்கள் 2. அப்ப நாங்க எப்படி மாத அலகு கண்டுபிடிக்க போறோம்? எந்தர எண்சகோண்டிங்கள் 2. அப்ப என்ன வரப்போகுது? 5,000 6. இங்க பாருங்கடா, 10 மாதம் என்றால் 10 தர 11 அப்ப எவ்வளவு வர போறார்? 5,000 நாங்க 6ஆல பிரிக்கணும், 55ஆல பிரிக்கணும். அப்ப இதுதான் என்ன நடக்க போகுது? ஒரு மாத அலகுக்குரிய வட்டி. திருப்பியும் வடிவா சொல்றேன், ஒரு மாத அலகுக்குரிய வட்டி. அப்ப இந்த ஒரு மாத அலகுக்குரிய வட்டி 5,000 கீழ் 55 சமன் 100 மேல் வட்டி வீதம் தான் காண போறேன். அப்ப 6 வட்டி வீதம் தர எவ்வளவு? ஒரு மாதத்துக்குரிய கடன் பணம் எவ்வளவு? எங்களுக்கு 5,000 ரூபாய் தர 1/12 போடேக்குள்ள தான் என்ன கிடைச்சிருக்கும்? இந்த ஒரு மாத அலகுக்குரிய வட்டி கிடைச்சிருக்கும். நான் என்ன செய்ய வேணும்? இந்த சமன்பாட்டை தீர்த்தால் எப்படி? இந்த சமன்பாட்டை தீர்த்தால் ஒரு மாத அலகுக்குரிய வட்டியை நான் கண்டுபிடிக்கலாம்.
சரியா பிள்ளைகள்? அப்ப என்ன செய்ய போறோம்? ஒற்று மாத அலகுக்குரிய வட்டியை நாங்க கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுதான் எங்களுக்குரிய சமன்பாடு. அப்ப அடிப்படையா சார் திருப்பியும் சொல்ற விடயம், ஒற்று மாத அலகுக்குரிய வட்டி தெரிஞ்சாதான் நாங்க வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம். சரியா பிள்ளைகள்? விஷயம் விளங்கிட்டா? அப்ப என்ன தேவை எங்களுக்கு? வட்டி வீதம் தேவைண்டா என்ன தேவை? ஒற்று மாத அலகுக்குரிய வட்டி தேவை. ரைட். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இது தொடர்பான 2 வினாக்களை பார்க்க போறோம். ரைட். இங்க பாருங்க ராஜா, நாங்கள் எப்படி வட்டி வீதம் காணேக்குள்ள 5 படிமுறைகள் எங்களுக்கு அவசியம். எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? வட்டி வீதம் காணேக்குள்ள எங்களுக்கு 5 படிமுறைகள் அவசியம். என்ன 5 படிமுறைகள்? உண்டு. மொத்த வட்டி, நான் செலுத்துற மொத்த வட்டி. அடுத்து என்ன செய்ய போறோம்? மாத அலகுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க வேணும். அடுத்து என்ன செய்ய போறோம்? ஒற்று மாத அலகுக்குரிய வட்டியை கண்டுபிடிக்க வேணும். அடுத்தது மாத வட்டிக்குரிய சமன்பாட்டை உருவாக்கி வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கலாம். அது இங்க பாருங்க, ரூபாய் 12,000 கடனை 6 மாத தவணைகளில் செலுத்தி முடிக்கும் அடிப்படையில் பெற்றுள்ளார். கடனாக ஒருத்தர் என்ன செய்யறாராம்? 12,000 பெற்றுக்கொள்றார். 6 மாத தவணைகள்ல செலுத்த போறார். எத்தனை மாத தவணைகள்ல? 6 மாத தவணைகள்ல செலுத்த போறார். ஒரு மாத தவணையின் பெருமானம் 2,500. அப்போ ஒரு மாதம் 2,500 படி செலுத்தி என்ன செய்ய போறார்? அவர் கடன்ல இருந்து மீள போறார். அப்ப 12,000 கடனா வாங்கினவர் என்ன செய்வார்? 2,500 படி 6 மாதங்கள் செலுத்தி கடனில் இருந்து விடுபடுறார். அப்ப என்ன கேட்கிறார் பிள்ளைகள்? வட்டி வீதம் தான் எங்களுடைய கடைசி கேள்வியாக இருக்க போறார். அப்ப இங்க பாருங்கடா, மாதந்தோறும் செலுத்த வேண்டிய கடன் பணம் யாது? இங்க பாருங்க, நீங்க மொத்தமா செலுத்த வேண்டிய காசு 12,000 ரூபாய். ஆனா அவர் எத்தனை மாதத்துல செலுத்தி முடிக்க போறார்? 6 மாதத்துல செலுத்தி முடிக்க போறார் என்றால் அவர் ஒரு மாதம் செலுத்த வேண்டிய காசு 12,000/6. ஓமா பிள்ளைகள், அப்ப என்ன நடக்க போகுது? 12,000 பிரிச்சா 2,000 ரூபாய். அப்ப 2,000 ரூபாய் தான் என்ன செலுத்த வேணும்? அவர் ஒரு மாதம் செலுத்த வேண்டிய கடன் பணம். ரைட். இங்க பாருங்க, தவணை தொகைகளாக செலுத்தும் மொத்த பணம். ஒரு தவணை தொகையில 2,500 ரூபாய் செலுத்துறவர் 6 தவணை தொகைகள்ல செலுத்த போறார். எத்தனை தவணை தொகையில? 6 தவணைகளாக செலுத்த போறார். ஆக செலுத்துற மொத்த பணம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சொல்லுங்க பாப்போம், எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2,500 படி 6 மாதம் செலுத்த போறார். ஆகவே அவர் செலுத்தி முடிக்கிற மொத்த பணம் எவ்வளவு ராஜா? 15,000 ரூபாய். 12,000 கடன் வாங்கினவர் 15,000 ரூபாய் செலுத்திட்டார். எவ்வளவு செலுத்திட்டார்? 15,000 ரூபாய் செலுத்திட்டார். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. செலுத்த வேண்டிய மொத்த வட்டி. இங்க பாருங்க ராஜா, நான் கடன் வாங்கினது 12,000. ஆனால் அவர்கிட்ட நான் திருப்பி கொடுத்த காசு 15,000. அப்ப நான் கொடுத்த மேலதிகமான இந்த 15,000 இருந்து 12,000 கழிக்க வார இந்த 3,000 ரூபாய் காசும் என்ன காசு? சமுர்த்தி காசு இல்ல, வட்டியாக கொடுத்த காசு. என்ன பிள்ளை? வட்டியாக கொடுத்த காசு. அப்ப செலுத்திய மொத்த வட்டி. அப்ப பாருங்க, திருப்பியும் வாங்கோ சார், திருப்பியும் சொல்றார், மொத்தமா நான் செலுத்த வேண்டிய கடன் பணம் 12,000 ரூபாய். ஆனா நான் எவ்வளவு செலுத்தி முடிச்சிருக்கிறேன்? 15,000 செலுத்தி இருக்கிறேன். ஆகவே மேலதிகமா செலுத்தின 3,000 என்ன பிள்ளைகள்? வட்டியா தான் இருக்கணும், இல்லையா? ஆகவே 3,000 தான் மொத்த வட்டி. அடுத்தது பாருங்கோ, மாத அலகுகளின் எண்ணிக்கை. உங்களுக்கு தெரியும், இங்க எழுதி இருப்பீங்கள் எந்தர எண்சகோண்டிங்கள் 2. எண்சகோண்டிங்கள் 2 தான் என்ன? மாத அலகுகளுக்குரிய சூத்திரம். அப்ப இங்க பாருங்க, எண்ணுக்கு பதில் என்னத்தை பிரதியிட போறேன்? 6 மாதங்கள். அப்ப எண்ணுக்கு பதிலா 6 பிரதியீடு செய்தால் 6 தர 7/2. அப்ப இவ்வளவு இங்க பாருங்க, 3ஆல சுருக்கலாம். 3 21 மாத அலகு. என்ன பிள்ளை? 21 மாத அலகுகள். ரைட்டா? சரி.
அப்ப இங்க மாத அலகுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொன்னவர். நாங்க மாத அலகுகளுக்குரிய எண்ணிக்கை ஏற்கனவே படிச்சுட்டோம். ஆகவே 21 மாத அலகுகள் என்பது விடையாக இருக்கு. அடே நீங்க அடுத்த கேள்வி செய்து முடிச்சிருப்பீங்க. ஒரு மாத அலகுக்கான வட்டி. அப்ப ஏற்கனவே சார் சொன்னவர் மொத்த வட்டிய எப்படி ராஜா, மொத்த வட்டிய மாத அலகுகளின் எண்ணிக்கையால பிரிச்சா தான் என்ன வருவார், ஒரு மாத அலகுக்குரிய வட்டி வருவார். ஆகவே ஒரு மாத அலகுக்குரிய வட்டி, ஒரு மாத அலகுக்குரிய வட்டி மொத்தம் 3000 ரூபாய நான் 21 பிரிக்கும். என்னதால பிரிக்க போறேன் ராஜா, 3000 ரூபாய மாத அலகுகளின் எண்ணிக்கையால பிரிக்க போறேன். அப்ப இங்க என்ன வர போறார், 3000 கீழ் 21. சரியா, நாங்க சுருக்கக்கூடிய அளவுக்கு சுருக்கி கொள்ளுவோம். 3 சுருக்கலாம் பிள்ளைகள். அப்ப மேல 1000 கீழே 7 ரூபாய் அப்படியே வச்சிருப்போம். அப்படியே வச்சிருப்போம். எங்களுக்கு ஆண்டு வட்டி வீதங்கான இலக்குவாக இருக்கும். அப்ப இங்க பாருங்கடா, 1000/7 என்பதுதான் ஒரு மாத அலகுக்குரிய வட்டி. ரைட்டா? இப்ப என்ன நடக்க போகுது, ஆண்டு வட்டி வீதம் யாது. அட இங்க பாருங்க, நான் செலுத்தி இருக்கக்கூடிய ஒரு மாத அலகுக்கான வட்டி 1000/7. 1000/7. அப்ப இந்த 1000/7 வச்சு கொண்டுதான் நான் என்ன செய்ய வேணும், ஒரு சமன்பாட்டை உருவாக்க போறேன். அட இங்க பாருங்க, 100 மேல் வட்டி வீதம். என்ன வீதம், வட்டி வீதம் தர ஒரு மாத கடன் பணம் எவ்வளவு வந்தது எங்களுக்கு, 2000. இந்த 2000 தர 1/12 போடேக்குள்ளதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், 1000/7 கிடைச்சிருக்கும். ஏற்றுக்கொள்றீங்களா நீங்க? எஸ். ஏன் இந்த மாத அலகுக்குரிய வட்டி என்பது எப்படி கிடைச்சிருக்கும் எனக்கு, 100 மேல் வட்டி வீதம். 100 மேல் வட்டி வீதம் தர ஒரு மாத கடன் பணம் 2000 தர 12 மேல் 1 சமன் தான் எனக்கு இந்த மாத அலகுக்குரிய வட்டி கிடைச்சிருக்கு. அடே சுருக்குறதானே ராஜா. இங்க பாரு, 3 பட்டலாம். அடே இங்க பாருங்க, இவரையும் பட்டினா 6. அப்ப இங்க என்ன நடக்க போகுது, இந்த 6 சமன் இந்த 6ம் இந்த 100ம் போய் அங்கால பெருக்க போகுது. ஆகவே 6 சமன் பிள்ளைகள், 6 சமன் என்ன வர போறார், 6 தர 100 கீழ் என்னடா 7. ஆகவே 600 கீழ் 7%. இதை நீங்க சுருக்கி தசமதானத்துல கொடுக்க வேணும். சரியா பிள்ளைகள்? அப்ப பார்த்து கொண்டீங்களா, வடிவா கணக்க பார்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, மாத அலகுகளுக்கான ஒரு மாத அலகுக்கான வட்டி தெரிஞ்சாதான் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், வட்டி வீதத்தை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அப்ப வட்டி வீதத்துக்குரிய சமன்பாடு என்ன எழுதினவரிங்க, 100 மேல் 6 தர ஒரு மாத கடன் பணம் தர 1/12 போட்டு பெருக்கிக்குள்ளதான் மாத அலகுக்குரிய வட்டி வருவார். இதை வச்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்யறோம், வட்டி வீதத்தை கண்டுபிடிச்சு கொள்றோம். ஓமா இல்லையா? ரைட் ரைட் பிள்ளைகள் இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. வடிவம் நாங்க அடுத்த வினாவை நோக்கி போறோம். ரைட்டா பிள்ளைகள்? ரைட். இப்ப பாருங்க, ரூபாய் 36,000 பெறுமதியான இயந்திரம் ஒன்றை ரூபாய் 6,000 முற்பணமாக செலுத்தி பெற்றுக்கொள்ளும் ஒருவர் மீதியை 1500 வீதம் 24 சமமாத தவணைகளில் செலுத்தி முடிக்கிறார் எனின் அறவிடப்பட்ட வட்டி வீதம் யாது? இங்க பாருங்க, சம்பவம் இதுதான் நடக்குது. 36,000 ரூபாய் விளவாம் பிள்ளைகள், 36,000 ரூபாய் என்றது இயந்திரம் ஒன்றின் பெருமானம். அவர் என்ன செய்ய போறார், 6,000 கொண்டே கொடுத்து மிச்ச காசை என்ன செய்ய போறார், தவணை முறைகள்ல செலுத்துறாராம். எத்தனை மாதத்துல செலுத்தி முடிக்க போறார், 24 சமமாத தவணைகள். 24 தவணைகள்ல காசை செலுத்தி முடிக்க போறார். 1,500 ரூபாய் வீதம் செலுத்துறார். அப்ப ஒரு மாதம் அவர் செலுத்துற கடன் காசு எவ்வளவு, 1,500 அப்படி என்ன செய்யறாராம், தவணை கட்டணமாக செலுத்தி முடிக்கிறார். வட்டி வீதம் கேள்வி. அட இங்க பாருங்க, இவருக்கு படிமுறையான கேள்வி கேட்கப்படையில.
அப்ப நேரடியா என்ன செய்யறார் அவர் வட்டி வீதத்தை கண்டுபிடிங்கொண்டு தான் கேட்கிறார். அப்ப நேரடியா வட்டி வீதம் கண்டுபிடிங்கொண்டு கேட்கிறார் என்றால் நான் என்ன செய்ய வேணும்? அந்த படிமுறைகள்ல நான் விடை எழுதி கொண்டு வர வேணும். இப்போ முதலாவது படிமுறை என்ன? ஒற்று மாத கடன் பணம். என்ன செய்ய போறோம்? ஒற்று மாதம் நான் செலுத்த வேண்டிய கடன் பணத்தை காண போறேன். அட இங்க பாருங்க, ஒற்று மாத கடன் பணம். ராஜா ஒற்று மாத கடன் பணம் எவ்வளவு? 36,000 பெறுமதி. 6,000 ரூபாய் கொடுத்துட்டார் அட்வான்ஸ். எத்தனை மாதத்துல? 24 மாதமா கட்ட போறார். ஆகவே 30,000 கீழே 24. அப்ப அவர் செலுத்த வேண்டிய காசு பாருங்க பிள்ளைகள், 1 6 எவ்வளவு? 60க்கு 24 3 24 ரைட். இங்க பாருங்க பிள்ளைகள், 30க்கு 24 ஒரு முறை, மிச்சம் 60. 60க்கு எத்தனை முறை? 24 2 முறை. 48 மிச்சம் 12. அங்கால 120க்கு 5 முறை செய்வார். ஆகவே எவ்வளவு பிள்ளைகள்? 1,250 ரூபாய் தான் ஒற்று மாத கடன் பணம். ஓமா இல்லையா? ரைட். இங்க பாருங்க, ஒற்று மாத கடன் பணம் சொல்லியாச்சு, 1,250 ரூபாய். அடுத்தது என்ன காண போறோம்? மொத்த வட்டி. மொத்த வட்டி என்னன்னு காணலாம். இங்க பாருங்க, 1,500 ரூபாய் படி செலுத்துறார், 24 மாதங்கள்ல செலுத்துறார். கழிக்க வேணும் அவர் செலுத்தின காசு 30,000. அப்ப இங்க பாருங்க, 24 தர 15 எவ்வளவு? 24 தர 1,500 ரூபாய். எவ்வளவு பிள்ளைகள்? 36,000. அப்ப இங்க பாருங்க, எவ்வளவு செலுத்தி முடிக்கிறார்? 36,000 ரூபாய் செலுத்துறார். எவ்வளவு காசு கட்ட வேண்டிய காசு? 30,000 ரூபாய். அப்ப மிச்சமா செலுத்துற 6,000 என்ன காசு? என்ன காசு? வட்டி காசு. அப்ப எங்கட சீமான் செலுத்திய மொத்த வட்டி 6,000 ரூபாய். அந்த கடன், அந்த பொருளை வாங்கினவர் செலுத்தின காசு எவ்வளவு? 6,000 ரூபாய். அப்ப மொத்த வட்டி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப எங்களுக்கு என்ன தேவை? மாத அலகுகள் தேவை. இப்ப எங்களுக்கு என்ன தேவை பிள்ளைகள்? மாத அலகுகள் தேவை. அப்ப மாத அலகுகளின் எண்ணிக்கை. அப்ப மாத அலகுகளின் எண்ணிக்கை என்ன? 24 தர 25. ஏன் 24 தர 25 2? 24 மாதத்துல கட்ட போறார் என்றால் எந்தர என்சகவுண்டிங்கள் 2 தானே சூத்திரம். ஆகவே எண்ணுக்கு பதிலாக என்ன பிரதியீடு செய்ய போறேன்? 24 பிரதியீடு செய்தால் 24 தர 25 2. அதெல்லாம் நீங்க கெட்டிக்காரர். அப்ப எவ்வளவு நாங்க சொல்ல போறோம்? 300 மாத அலகு. பிள்ளை 300 மாத அலகு. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஒற்று மாத அலகுக்குரிய வட்டி தெரிய வேணும். ஒற்று மாத அலகுக்குரிய வட்டி பிள்ளை, ஒற்று மாத அலகுக்குரிய வட்டி என்ன காணலாம் சொல்லுங்க பாப்போம். மொத்த வட்டிய மாத அலகுகளின் எண்ணிக்கையால பிரிக்க வேணும். அப்ப மாத அலகுகளின் எண்ணிக்கை கண்டு நாங்கள் 300, மொத்த வட்டி ஏற்கனவே கண்டிருக்கிறோம் ரூபாய் 6,000. 6,000-த்தை 300ஆல பிரிக்கும். டே ராஜா, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 20 ரூபாய். ஒற்று மாத அலகுக்குரிய வட்டி 20 ரூபாய். சரி, அடுத்து என்ன செய்யலாம்? சமன்பாடு உருவாக்க. என்ன சமன்பாடு? இந்த ஒற்று மாத அலகுக்குரிய வட்டிக்குரிய சமன்பாடு. என்ன சமன்பாடு? ஒற்று மாத அலகுக்குரிய வட்டிக்குரிய சமன்பாடு என்ன? 100 மேல் அப்படி 100 மேல் வட்டி வீதம். வட்டி வீதம் R. ரைட். தர கடன் பணம்
கண்டுனாங்க 1250 ரூபா ஒரு மாத கடன் பணம் ஏற்கனவே கண்டுட்டோம் அங்கால ரைட். தர ஒண்டிங்கில் 12 தான் என்ன கிடைக்கும் 20 ரூபாய் கிடைக்கும். அப்ப 100 மேல் ஆர்த்தர என்ன சொல்ல போறோம் ஒரு மாத கடன் பணம் 1250 எப்படி 1250 தர ஒண்டிங்கள் 12 தான் 20 ரூபாய்க்கு சமன். அப்ப இந்த 6 கண்டுபிடிச்சா சரிதானே. இங்க பாருங்க இவரையும் வெட்டுங்க. R சமன் 20 தர இந்த 10 போய் அங்கால பெருக்கும் இந்த 12 போய் அங்கால பெருக்கும் இந்த 125 இங்க பிரிக்கும். சரியா 5ஆல சுருக்கி கொள்வோம் பிள்ளைகள். I2 10 எவ்வளவு 25 ஓமா ரைட். இவரை 5ஆல சுருக்கி கொள்ளலாம். I5 I4 ஆகவே பாருங்கடா 4 8 12 96 கீழ் 5 ஆகவே சுருக்கின அவ்வளவு பிள்ளைகள் சுருக்கிட்ட மட்டும் அவ்வளவு பெற போறார். எவ்வளவு பெற போறார் 1 I1 5 மிச்சம் 4 பிள்ளைகள் 46 95 45 அங்கால போனா 2%. ரைட்டா எவ்வளவு சதவீதம் 19.2% தான் அவர் அறவீடு செய்த வட்டி வீதம். ரைட்டா பிள்ளைகள். ஆகவே தெளிவா திருப்பி ஞாபகப்படுத்த பார்த்துக்கொள்ளுங்கடா. வட்டி வீதம் காண வேண்டும் என்றால் எங்களுக்கு தேவை ஒற்று மாத அலகுக்குரிய வட்டி. ஆகவே ஒற்று மாத அலகுக்குரிய வட்டி தெரிஞ்சால் நாங்கள் சமன்பாடுகளை உருவாக்கி எங்களோட வட்டி வீதத்தை என்ன செய்து கொள்ளலாம் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சரியா அடுத்து செய்து போமா பிள்ளைகள். ரைட். கூட்டு வட்டி. என்ன கூட்டு வட்டி என்றா என்னன்னு நீங்க யோசிப்பீங்க. அடே நீங்க சாதாரணமா சமூகத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க கூட்டு வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி, எளிய வட்டி, எல்லா வட்டியும் இருக்கு. இன்னும் சந்தைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா நாள் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, எல்லா வட்டிகளும் இருக்கும். அப்ப நாங்க படிக்க போறது கூட்டு வட்டியை பற்றி. இப்ப சிலரெல்லாம் முந்தி படிக்கிற காலத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல நான் நாள் வட்டிக்கு காசு வாங்கி இருக்கிறேன். ஆனா இப்பதான் தெரியும் அது நாள் வட்டி காசுண்டு. 20 ரூபா திங்கக்கிழமை வாங்குவோம், செவ்வாய்க்கிழமை எவ்வளவு கொடுக்கணும், நான் 30 ரூபா கொடுக்கணும். யாருக்கு என்ன நண்பனுக்கு நான் 30 ரூபா கொடுக்கும். அப்ப 20 ரூபா வாங்கி 30 ரூபா கொடுத்தேன்டா 10 ரூபா வட்டியா செலுத்தி இருக்கிறேன். அப்ப 10 ரூபா வட்டியா செலுத்தி இருந்து 50% வட்டியா செலுத்தி இருக்கிறேன். நீங்க யோசிச்சு பார்த்து கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு வட்டி என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயம். இதுல பிரதானமா நாங்க வட்டிகளை 2ஆ பிரிக்கிறோம். எளிய வட்டி, கூட்டு வட்டி. இந்த எளிய வட்டி பற்றி 10ஆம் ஆண்டில சதவீதம் என்ற பாடத்துல படிச்சிருப்பீங்க. ஓமா இல்லையா? 10ஆம் ஆண்டில சதவீதம் என்ற பாடத்துல படிச்சிருப்பீங்க. இப்ப நாங்க என்ன படிக்க போறோம்? கூட்டு வட்டி படிக்க போறோம். டே ராஜா, கூட்டு வட்டி என்றா என்னென்றால் வட்டிக்கு வட்டி. என்ன வட்டி? வட்டிக்கு வட்டி தான் கூட்டு வட்டி. அப்ப இத நாங்கள் காசு கடனா வாங்கினால் வாங்கினவர் வட்டி செலுத்தியே வீடு விற்க வேண்டி வந்துடும். சும்மா இருக்கிற கயிறை எடுத்து மரத்துல கட்டி தொங்க வேண்டி வந்துடும். அல்லது நெல்லா இருக்கிற கணத்தை விழுந்து பிறண்டு அசிங்கமாக்க வேண்டி வந்துடும். அப்ப கூட்டு வட்டிக்கு கடனா வாங்கினா கடன் வாங்கினவர் சரி. இதையே நாங்கள் கூட்டு வட்டி அடிப்படையில் வங்கியில காசை வைப்பு செய்தால் எங்களுக்கு என்னவாயிருக்கும்? லாபமாயிருக்கும். ஏன்? அது வட்டிக்கு என்ன செய்ய போறார்? வட்டி போட்டு எங்களுக்கு தந்து கொண்டிருக்க போறார், நாங்க வாங்கி கொண்டிருக்க போறோம். அப்ப இங்க என்ன நடக்க போகுது? செல்லாம் கூட்டு வட்டி என்னது? வட்டிக்கு வட்டி, அவ்வளவுதான். வட்டிக்கு வட்டி தந்தால் அதுதான் கூட்டு வட்டி. அப்போ வட்டிகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வட்டிக்கும் வட்டி வார எண்ணக்கரு தான் கூட்டு வட்டி. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படி இலகுவான விடயமடா. சார் சொல்றார் பட்டண்டு பார், பட்டண்டு விளங்கிடும். இப்ப நான் 5000 ரூபாய் கடன் வாங்குறேன். சரியா? என்ன செய்ய போறேன்? 5000 ரூபாய் கடன் வாங்க போறேன். எனக்கு ஒரு தேவை, ஒரு சின்ன தேவை.
5000 ரூபா. கூட்டு வட்டி அடிப்படையில் எளிய வட்டிக்கு ஒரு தாராங்கள் இல்லை, கூட்டு வட்டிக்கு தான் தருவாங்களாம். அதுவும் 10% வட்டி. 2 மாதத்துல நான் வட்டி காசு செலுத்தி முடிக்கும். 2 மாதத்துல. சின்ன காசு தான், 5000 தான். இதெல்லாம் பெருச கணக்கில் வச்சு காசு கொடுத்தா வாங்கின எனக்கும் மரியாதை இல்லை, வட்டி கொடுத்தவனுக்கும் மரியாதை இல்லை. அப்போ 5000 தானே, அப்போ 2 மாதத்துல நான் செலுத்தோம். சரியா? ரைட். அப்போ முதலாம் மாதமும் வட்டி செலுத்த போறார், 2ஆம் மாதமும் வட்டி செலுத்த போறார். கூட்டு வட்டி என்றால் முதலாம் மாதம் அவர் வட்டி கணிப்பார். முதலாம் மாத வட்டி. அப்ப முதலாம் மாதம் 100ன் மேல் 10 தர 5000. இதானே சாதாரணமா வட்டி கணிக்கிற முறை தானே? ஓ எஸ், அது அப்படியே கணிப்பான். எவ்வளவு? 100 ரூபாய். எவ்வளவு? 100 ரூபாய். 100ன் மேல் 10 தர 5000. பெருகினப்பல என்ன? சரி பாப். ரைட். அப்ப என்ன நடக்க போகுது? இங்க என்ன நடக்க போகுது? 2 சைவரம் விட்டுப்பட போகுது. அப்ப இங்க 50 10 பிள்ளைகள் 500 ரூபாய். கூட்டு வட்டி என்னோட சேரும் கொஞ்சம் குழம்பிட்டார. ஓகே. அடே இங்க பாருங்க செல்லங்கள், இங்க பாருங்கடா. 100ன் மேல் 10 தர 5000. அப்ப என்ன நான் சுருக்க போறேன்? 2 சைவர் வட்டி, 5 தர 50 தர 10, 500 ரூபாய் நான் 1 மாத வட்டி. எளிய வட்டி என்ன? அவர் 10 மாதத்துக்கு வட்டி செலுத்தினா ஒவ்வொரு மாதமும் வட்டி 500 தான் எளிய வட்டி. இந்த மாதம் 500 தான், அடுத்த மாதம் 500 தான், அடுத்த மாதம் 500 தான், அடுத்த மாதம் 500 தான். அந்த 500 வாராது. இதுதான் எளிய வட்டி. ஆனால் எங்கட சீமான் 2ஆம் வருட வட்டி, 2ஆம் மாத வட்டி 100ன் மேல் 10. இங்க போட போறது யாரென்றால் அந்த 5000தோட முதலாம் மாத வட்டியை தான் போடுவார். முதலாம் மாத வட்டி என்னது? முதலாம் மாத வட்டி. அப்ப இங்க பாருங்க, அவர் 2ஆம் மாதத்துக்குரிய கடன் பணமா சேருக்கு இருக்கக்கூடிய காசு 5500. அடே எவ்வளவு? 5500. எளிய வட்டி என்றா இங்க என்ன வந்திருக்கு? 5000 தான் வந்திருக்கு. அவ கூட்டு வட்டி என்ன வட்டியா என்ன வருது? முதலாம் மாத வட்டியும் சேர்ந்துதான் 2ஆம் மாத கடன் பணமா இருக்கும். அப்ப இங்க பாருங்கடா, இவ்வளவு 2 வட்டினால் இவ்வளவு பிள்ளைகள் 2ஆம் வருட வட்டி 550 ரூபாய். அப்ப 2ஆம் வருட வட்டி எவ்வளவு? 550 ரூபாய். இந்த 550ஐயும் சேர்த்து தான் 5000தோட சேர்த்து நான் 5550 ரூபாவை நான் மொத்த கடன் காசா செலுத்த முடிப்பேன். மொத்த கடன் காசா செலுத்தி முடிப்பேன். இந்த 5550ஓட ஆரை கூட்ட வேணும் பிள்ளைகள். 5550ஓட ஆரை கூட்டி முடிக்க வேணும். நான் செலுத்த போற இந்த கடன் காசு இருக்குல்ல, இந்த கடன் காசு, இந்த கடன் காசு நான் செலுத்தி முடிக்க வேண்டிய கடன் காசு இருக்குத்தானே, அது யாரு சேருவார்? இங்க பாருங்க, இந்த 5500ஓட இந்த 550 சேப்பேனடா. என்ன செய்வேன்? இந்த 5500ஓட ஆரை சேப்பன் பிள்ளைகள் 550 சேப்பன். ஆகவே சேர் செலுத்தி முடிக்க வேண்டிய காசு எவ்வளவு? 6050 ரூபாய். விளங்கிட்டா? இந்த முறைக்கு பேர் தான் கூட்டு வட்டி. என்ன பேர்? கூட்டு வட்டி. ஓகே. அப்ப வட்டிக்கு வட்டி என்ன பிள்ளைகள்? வட்டிக்கு வட்டி கூட்டு வட்டி. ரைட்டா? போமா? எங்க கணக்கு கணக்கு போமே. ரைட். ரூபாய் 10,000ஐ 6% கூட்டு வட்டி அடிப்படையில் என்னவா? ரூபாய் 10,000ஐ 6% கூட்டு வட்டி அடிப்படையில் கடனாக பெற்ற மணியம். ஆறாம்லே மணியம் என்ன? நாங்க மறக்க கூடாது. மணியத்தை மறக்க கூடாது. என்ன? மணியத்தை மறக்க கூடாது. பழைய கால பேருகள் தானே மணியம். அதெல்லாம் மணியத்தை மறக்க கூடாது. ரூபாய் 10,000ஐ 6% கூட்டு வட்டி அடிப்படையில் கடனாக பெற்ற மணியம்
2 ஆண்டு இறுதியில் செலுத்த வேண்டிய மொத்த பணம் யாது? மணியத்தின் மகளுக்கு கல்யாணம். யாருக்கு? எங்கட மணியத்தின் மகளுக்கு கல்யாணம். சரியான கஷ்டப்பட்ட மணியம். என்னப்பட்ட மணியம்? கஷ்டப்பட்ட மணியம். என்ன செய்ய போகுது? 10,000 காசு கடன் வாங்க போகுது. பக்கத்தில் ஒரு சின்ன தான் கல்யாணம் முடிய போது 10,000 ரூபா கடன் வாங்குது. கடன் கொடுக்குறவன் பாவை. கூட்டு வட்டிக்கு தான் தெருவன் மணியம் வாங்குறேன்டா, வாங்க அடிப்போம். மணியத்துக்கு என்ன தேவை? கல்யாணம் முடிக்க வேணும். மணியம் இல்லை, மணியத்தின் மகளுக்கு காசு வாங்கத்தான் மணியம். சரி தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டது 6% கூட்டு வட்டிக்கு. அப்ப 2 வருடம் முடிவில் தான் அவர் காசு செலுத்த போறார். அப்ப இங்க பாருங்க மொத்த பணம். இந்த கூட்டு வட்டியை நாங்க 3 வழிமுறைகளை கண்டுபிடிக்கலாம். 3 வழிமுறைகளையும் சார் சொல்ல போறார். நீங்க தெளிவா பார்த்துக்கொள்ள வேணும். முதலாவது வழிமுறை சார் சொல்லி தந்த சாதாரண வழிமுறை. என்ன வழிமுறை? முதலாம் வருட வட்டி எவ்வளோக்கு? 10,000க்கு. அப்போ 100ன் மேல் எப்படி 100ன் மேல் 6 தர 10,000 மணியம். பாவம் மணி, கஷ்டப்பட்ட மணியம் தானே. அப்போ எவ்வளோ அப்படி? 600 ரூபாய். அப்ப கடன் கொடுத்தவர் என்ன செய்வார்? 2ஆம் வருட முதல், அதாவது கடன் பணம். இந்த 10,000தோட 600 ரூபாய் சேர்ந்து 10,600 ரூபாய் தான் 2ஆம் வருட முதல். 2ஆம் வருட முதல் என்று நான் என்னத்தை சொல்றேன்? வட்டி கணிக்கப்பட வேண்டிய காசு. இப்ப எளிய வட்டி என்ன நடந்திருக்கும்? எளிய வட்டி என்ன 10,000 தான் நான் வட்டி 2ஆம் வருட முதலா எடுத்திருப்பேன். ஆனா இங்க கூட்டு வட்டி என்ன நடக்குது? 2ஆம் வருட முதலுக்கு 1ஆம் வருட வட்டியும் சேர்ந்து வருவார். அப்ப 10,000 மணியம், பாவம் மணியம் வாங்கின காசு 10,000, 600 ரூபா வட்டி. ஆகவே 10,600 ரூபா தான் 2ஆம் வருட முதல். அப்ப அடுத்தது 2ஆம் வருட வட்டி. அப்ப 100ன் மேல் அதே 6% கழிக்க வேண்டிய காசு தான் மாற போறார் 10,600. டே ராஜா, டே இங்க பாரு, டே ராஜா இங்க பாரா, 0 வெட்டலாம் ஏன்னா பழைய கொள்ளுங்க. அப்ப 6 36, 6 6, 636 2ஆம் வருட வட்டி. அப்ப 2ஆம் வருடத்துல செலுத்தி முடிக்க வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு? இங்க பாருங்க, 10,600ஓட கூட்ட வேணும் 636 ரூபாய். ஓமே, இப்ப 2ஆம் வருட முதலோட தான் 2ஆம் வருட வட்டியை கூட்டி செலுத்த வேணும். அப்ப 2ஆம் வருட வட்டி எவ்வளவு? 636. 2ஆம் வருட முதல எவ்வளவு ராஜா? 10,600 கூட்டும் கூட 11,236 ரைட்டா? கூட்டு வட்டியில எங்கட மணியம் 2 வருட இறுதியில செலுத்தி முடிக்க வேண்டிய காசு எவ்வளவு ராஜா? 11,236 ரூபாய். இதை இன்னொரு விதமா கண்டுபிடிக்கலாம். எப்படி? இன்னொரு விதமா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், இந்த 11,236 எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், நாங்க செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு வந்தது? 11,236. இதை இன்னொரு விதமா கண்டுபிடிக்கலாம். அப்படி இங்க பாருங்கடா, 6% வட்டி என்றால் நான் நேரடியா 1ஆம் வருட இறுதியில செலுத்த வேண்டிய காசை கண்டுபிடிக்கலாம். எனக்கு 1ஆம் வருட வட்டி தேவையில்லை, 2ஆம் வருட வட்டி தேவையில்லை. கேள்வி 2ஆம் வருட இறுதியில செலுத்துற காசு தான் கேள்வி. அவர் 1ஆம் வருட வட்டியை கண்டுபிடிங்க கேட்கல, 2ஆம் வருட வட்டியை கண்டுபிடிங்க கேட்கல. அவர் நேரடியா கேட்கிறார்
2 வருட இறுதியில அவர் செலுத்தி முடிக்கிற காசு. ரைட்டா? 2 வருட இறுதியில அவர் செலுத்தி முடிக்கிற காசு. அப்படி முதலாம் வருட இறுதியில 100 கடன் வாங்கின மணியம் 6% வட்டியோட, எப்படி 6% வட்டியோட 106 ரூபாயை செலுத்தும். இது நாங்க 10ஆம் ஆண்டுல விற்பனை விலை காண்ற மாதிரியான ஒரு வினாதான். 100 இருந்தா 6% வட்டியோட 106 ரூபாய் செலுத்துவார். ஆகவே இவ்வளவு வாங்கினவர் மணியம், இவ்வளவு வாங்கினவர் இவ்வளவு வாங்கினவர் மணியம் 10,000 வாங்கினவர். அப்ப 10,000 வாங்கி இருந்தால் தர 10,000. இங்க பாருங்கோ, சொருக்குங்கோ 10,600. இது முதலாம் வருட இறுதியில் மணியம் செலுத்த வேண்டிய கடன் பணம். ஓமா, ரைட். அடுத்தது என்ன சொல்ல போறோம்? 2ஆம் வருட இறுதியில், அதானே கேள்வி. 2ஆம் வருட இறுதியில, எப்படி 2ஆம் வருட இறுதியில என்ன பெருக்க போறோம்? 100 இருந்தா மணியம் 106 தர எவ்வளவு? 10,600 கூட. இவ்வளவு 10,600. ரைட். இங்க பாருங்க, 0 0 வெட்டலாம். 106 தர 106 என்ன பெருக்கினா 11,236 ரூபாய். அப்ப இது 2வது வழிமுறை. எப்படி? இது 2வது வழிமுறை. சரியா பிள்ளையா? சரி, ரைட். இன்னொரு மெதட் இருக்கடா, அது நல்ல இலகுவான மெதட். முறை 3. முறை 3 மிக மிக இலகுவானது. இங்க பாருங்க செல்லங்கள், 100 கணக்க வேண்டாம். 100 106, 2 வருடம் தானே. அப்ப திருப்பியும் என்ன? 100 106 தர எவ்வளவுக்கடா? தர எவ்வளவுக்கு? 10,000. 3 வருடம் என்ன வந்திருக்கும்? திருப்பி 100 106 வந்திருக்கு. திருப்பி 100 106 வந்திருக்கு. அப்ப 2 வருடம் எப்படியா? 100 106, 100 106 தர 10,000. அப்ப 10,000 2 தடவை 100 106 காண போறோம். எஸ், ஆகவே 100 106 2 தடவை. இங்க பாருங்க செல்லுங்கள், 0 இந்த 2 0, 106 தர 106 எவ்வளவு? 11,236 ரூபாய். அப்ப எங்கட மணியம் பாருங்க, எங்கட மணியம் 2 வருட இறுதியில 11,236 கொண்டே கொடுத்து, இந்த சாமி உன்னாலதான் எந்த பிள்ளைகரை சேர்ந்தவள், நன்றி என்று சொல்லி போடும். மணியம் சந்தோஷமா வரும். ஓமா இல்லையா குழந்தைகள்? ஆகவே இந்த முறையை நீங்க கணக்கு செய்து கொள்ளலாம். இது இலகுவான முறை. 100 இருந்தா வட்டி வீதத்தை சேர்த்து மேல போடுங்க. 10% வட்டி என்றா 100 மேல் 110. அப்ப எத்தனை வருஷம்? 3 வருஷம். 100 மேல் 110, 100 மேல் 110, 100 மேல் 110 தர கடன் பணம். அப்ப அது ஒரு இலகுவான மெதட். அப்ப நீங்க உங்களுக்கு 3 மெதட்ல எது உங்களுக்கு இலகுவா இருக்குதோ அந்த வழிமுறையில நீங்க என்ன செய்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட்டா? அடுத்த கேள்வி போமா பிள்ளைகள்? ரைட். அப்ப இதையும் என்ன செய்வீங்க? கூட்டு வட்டியை காணட்டாம். ரூபாய் 20,000 கூட்டு வட்டி அடிப்படையில் வங்கியொன்றில் வைப்பலிடும் சஞ்சய்க்கு 3 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் மொத்த பணம் யாது? அப்ப என்ன செய்ய போறோம்? 3 ஆண்டுகளின் இறுதியில மொத்த பணத்தை கண்டுபிடிக்க போறோம். என்னத்தை கண்டுபிடிக்க போறோம்? மொத்த பணத்தை கண்டுபிடிக்க போறோம். செல்லம் வடிவா பாடுறா சார். 100 மேல் வட்டி வீதம் 10, 110 தர 100 மேல் 110 தர 100 மேல் 110 தர எவ்வளவு? 20,000 ரூபாய். எவ்வளவு ஒரு இலகுவான விடயம். 100 மேல் 110, 100 மேல் 110, 100 மேல் 110 தர 20,000.
ஏன் 3 தரம் பெருக்கினவர்? 3 ஆண்டுகள்ல தான் சஞ்சய் பேங்க்ல காசு போட்டுட்டார். அப்ப 3 வருட முடிவில் அவருக்கு கிடைக்கிற காசு. அடி இங்க பாருங்க, பட்டன்னு சுருக்கலாம். 0 0 2 0 0 0 0 0. அப்ப என்ன சுருக்க போறோம்? 11 தர 11, 121 தர 110 தர 2, 220. இதை சுருக்கி போட்டீங்க என்றால் உங்களுக்கு ஒரு என்ன வரும் இல்லையா? பணம் வரும். பெருக்குறானே பெருக்கி போடுங்க, நீங்க போடுங்க. ஆக என்ன வர போற? 121 தர 220 ரூபாய் என்பது உங்களுக்குரிய விடையாக கிடைக்கும். பாத்தீங்களா? சுண்டுற நேரத்தில் ஆன்சர் எடுத்துட்டு போகலாம். 5 மார்க்ஸ் கேள்வி வருவா. சரியா? ரைட். அடுத்த போமா, பட்டுன்னு போவோம். ஒரு குறித்த தொகை பணத்தை 10% கூட்டு வட்டிக்கு வைப்பிலிட்ட திர்ஸ்வின் 2 ஆண்டுகளின் இறுதியில் கிடைத்த மொத்த தொகை 36,300 எனின் அவர் வைப்பிலிட்ட தொகையா? இப்ப மாறிட்டு, கேள்விய மாறிட்டு. பின்னுக்கு இருந்து வாரார். எப்படி வாரார்? அவருக்கு கிடைக்கிற மொத்த காசு வந்து 36,300. எவ்வளவு கடன் காசு கேட்கிறார். வெப்புற பேங்க்ல கொண்டே வெப்புறாரு. நான் கடன் வாங்கி கடனே ஞாபகம் பெறுது. இங்க பார், 2 ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு கிடைக்கிற காசு 36,300. 10% கூட்டு வட்டியாம். கட்ட அவர் வைப்பிலிட்ட காசை கண்டுபிடிக்கடா. வெப்பிலிட்ட காசை கண்டுபிடி. இப்படி என்றது கிடையாது செய்வோம் பார். எப்படி? இப்படி என்றது கிடையாது செய்வோம். என்னண்டு நாங்க பின்ன போட்டிருப்போம். என்னென்ன போட்டிருப்போம்? 100 மேல் ராஜா, 100 மேல் 10%, 110. 2 வருஷம் 100 மேல் 110 தர அவர் வாங்கின கடன் பணம் தான் கேள்வி. நான் எக்ஸெண்ட் வைக்கிறேன். சமன் 36,300. நான் தானே? எஸ். இதை சுருக்கினா விட ராஜா. இங்க வர்ற 0 0 0 0. அப்ப 11 11 தர 11 கீழ் 10 தர 10 100 எக்ஸ் சமன் 36,300. அப்ப எக்ஸ் சமன் சுருகினா விட பாருங்க பிள்ளைகள், 36,300 கீழ் 11 தர 11 தர என்ன 100. இங்க பாருங்க கூட சுருக்குவோம். 3 மிச்சம் 3 0 0. இவரால் சுருக்கிட்டோம் என்றால் 3. அப்ப 300 தரம் 100 30,000 ரூபாய். ஆகவே திர்சின் வாங்கின கடன் பணம் அவ்வளவே 30,000 ரூபாய். அப்ப இங்க என்ன செய்த? நான் வாங்கின கடன் பணத்தை எக்ஸெண்ட், அவர் வைப்பிலிட்ட காசை எக்ஸெண்ட் வச்சு கொண்ட நான் எக்ஸெண்ட் வச்சு கொண்டால் அந்த மொத்த பணம் என்னன்னு கண்டிருப்பேன். 100 மேல் 110 தர 100 மேல் 110 2 ஆண்டுகள் தர எக்ஸ் வாங்கின வைப்பிலிட்ட காசு. அப்படி போட்டு பெருக்கலாம். என்ன நடக்குது? 30,300 கிடைக்கிறார். தீர்த்து விட்ட விடதானே ராஜா. பாத்தீங்களா பிள்ளை? அப்ப கூட்டு வட்டி தொடர்பாக நாங்கள் கணக்கில் பார்த்திருக்கிறோம். இதுவும் சதவீதத்தோட உங்களுக்கு வரக்கூடிய வினாக்கள் தான் பிள்ளைகள். சதவீதத்துல வரக்கூடிய வினாக்கள் தான். ஆகவே பகுதி அளவில் கூட வரக்கூடிய வினாக்கள். அதை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். தெளிவாக நீங்கள் தொடர்ச்சியான புத்தக கணக்குகளையும் மேலதிகமான விடயங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் நான் உங்கள் ராஜதுரை ஹஜிபன், ஆசிரியர் கணிதமே. அணையாத விளக்கு பிள்ளைகள் கற்க வைப்பதே எமது இலக்கு. Thank you very much. God bless you.